எத்தனையோ பேர் எம்மோடு வாழ்ந்தவர்கள், கண்களை கொஞ்சம் மூடி சிந்தித்து பாருங்கள். எம்மோடு வாழ்ந்த ரமதானில் பலர் இந்த ஆண்டு இல்லை. இந்த ஆண்டு ரமதானில் எம்மோடு கழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பலரும் நம்மோடு இல்லை. எனக்கு ஒரு தோழர் இருந்தார், அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டட்டும். மிக நெருங்கிய நண்பர் அவர். அவர் சொன்னார், தோழரே, அடுத்த ஆண்டு ரமதானில் கட்டாயமாக நாம் இருவரும் உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்று. அவர் 2-3 மாதங்களுக்கு முன்னால் மரணமாகி விட்டார். அவரை நினைவு கூறுகிறேன். அவர் சொன்னார், ரமதானில் என்னோடு உம்ரா செய்ய வேண்டும் என்று. அவருக்கு அல்லாஹ் ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை கூட அல்லாஹ் கொடுக்கவில்லை. எத்தனையோ மனிதர்கள் அதை விட்டு நீங்கி இருக்கலாம், அதை விட்டு மரணமாகி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய அருள். யார் அந்த ரமதானை அடைவதற்காக காத்து கொண்டிருந்து மரணமானார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ரமதானை அடைந்த கூலி அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், வானம் பூமிகள் அழுகிறது என்ற ஒரு வசனம். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வானம் பூமிகள் ஏன் அழுகும் தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த, அல்லாஹ்விற்காக சுஜூது செய்த, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக பூமியில் நின்ற அந்த அடியார்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்து விட்டால் அவர்கள் சுஜூதுக்காக தன்னுடைய நெற்றியை அதிகம் பணிய வைத்த அந்த இடம் அழும் என்றார்கள், கண்ணீர் வடிக்கும் என்றார்கள். அவனை விட்டு பிரிந்த அந்த ஏக்கத்தால், அவனுடைய நெற்றி இந்த பூமியில் படியவில்லையே, அவன் சென்று விட்டானே என்ற ஏக்கத்தால் இந்த பூமி அழும், அவன் நின்ற இடம் அழும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். யார் அதை நாடி ரமதானை கழித்தார்களோ, ரமதான் வந்தடைந்தால் அதை முறையாக சரியாக பயன்படுத்துவேன் என்ற எண்ணத்தை யார் கொண்டிருந்தார்களோ அவர்கள் இந்த வருடத்தில் ரமதானை அடைந்தாலும் அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அடையவில்லை என்றாலும் அல்லாஹ் அதனுடைய முழுமையான கூலிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான்.